அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கத் தமிழினுடைய பெருமை பற்றி நாங்கள் பார்த்தோம். அந்த சங்கத் தமிழ் எங்கள் சொந்த தமிழ். அந்த சங்கத் தமிழை வைத்துக்கொண்டு தமிழன் சங்கம் வளர்த்தான், தமிழ் வளர்த்தான். அந்த தமிழ் வளர்ச்சி பாதையிலே இன்னும் ஒரு மைல்கல்லாக வந்து அமைகிறது உலகம் போற்றி நிற்கின்ற ஒரு பெரிய நூல். அதுதான் திருக்குறள். திருக்குறள் என்று சொன்னால் அது தமிழனுடைய பெருமை, தமிழினுடைய பெருமை, அறிவு கருவூலம், வாழ்க்கை நெறி, சித்தாந்தம், வேதாந்தம், எவையெல்லாம் தேவையோ அத்தனையும் அடங்கிய ஒரு பொக்கிஷம்தான் திருக்குறள். அந்த திருக்குறளும் இந்த சங்க காலத்தை அண்டியே வருகிற ஒரு பெருநூலாக விளங்குகிறது. திருக்குறளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன சொல்லப்படவில்லை என்றுதான் நாங்கள் கேட்க வேண்டும். யார் யாருக்கு எவை எவை தேவையோ அவற்றை திருக்குறளில் கை வைத்தால் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்களுக்கா, முதியவர்களுக்கா, அரசர்களுக்கா, ஞானிகளுக்கா, பெண்களுக்கா, காதலருக்கா, துறவிக்கா, இல்லறத்தாருக்கா, கொடுப்பவருக்கா, யாருக்கு என்ன தேவை, அவர்களெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு நூல் உலகத்திலே சொல்லுகிறது என்றால் அது எங்கள் தமிழில் அமைந்த திருக்குறளில் மட்டும்தான் என்று நான் துணிந்து சொல்லுகிறேன். அதனால் இந்த வள்ளுவத்தை வாழும் மறை என்று எங்களுடைய பெரியவர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள். இந்த வாழும் மறையான வள்ளுவம் தமிழில் இருப்பது தமிழுக்கு பெருமை அல்லவா? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லுகிற பொழுது வள்ளுவத்தை ஒவ்வொரு தமிழனும் தன்னுடைய கையிலே ஏந்தி நிற்கின்ற பொழுது அவன் எழுந்து நிற்கிறான், தலை நிமிர்ந்து நிற்கின்றான். உலகம் முழுவதும் அந்த தமிழனை பார்க்கிறது, தமிழனுடைய பெருமையை பார்க்கிறது. அந்த அளவுக்கு வள்ளுவத்தில் நிறையவே சொல்லப்பட்டிருக்கிறது. 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள், அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகின்ற அந்த பாங்கில் இந்த திருக்குறளை அமைத்திருக்கிறார் அந்த வள்ளுவர் என்னும் பெருந்தகை. அவர் ஆரம்பத்திலேயே அகரத்தில் தொடங்குகிறார். ஆ என்பது உலக மொழிகள் எல்லாவற்றுக்குமே முன்னிற்கின்ற ஒரு எழுத்து. எனவேதான் அகரத்தில் தொடங்குகின்றார். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதி பகவன் என்பது ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி என்று எங்களுடைய அடியவர்கள் பாடியிருக்கிறார்கள். அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அரும்பெரும் ஜோதி யார்? அவன்தான் ஆண்டவன். அந்த ஆண்டவனை தமிழோடு, தமிழ் எழுத்தோடு முன்னிறுத்தி பார்த்த அந்த பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை அல்லவா? வள்ளுவத்தில் என்ன சொல்லவில்லை? வள்ளுவத்தை படித்தால் மனதிலே இருக்கின்ற மாசுகள் அகன்று பறந்து ஓடிவிடும். மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். மனத்துக்கண் மாசு இல்லாதவனாக இருக்க வேண்டும். உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி இருக்க வேண்டும். அப்பதான் உள்ளத்தார் உள்ளத்துள் எல்லாம் நாங்கள் இருக்கலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வள்ளுவர் தன்னுடைய குறளை தமிழிலேதான் எழுதியிருக்கிறார். ஆனால் 1330 குறள்களையும் எழுத்து எண்ணி படிக்கின்ற பொழுது அதிலே எந்த தெய்வம், எந்த கடவுள்,
தான் எந்த மொழியை சார்ந்தவன், தான் யார், தன்னுடைய தகுதி எப்படிப்பட்டது என்பதை பற்றி ஒரு அட்சரம் கூட அந்த திருக்குறளிலே சொல்லப்படவில்லை. இது தமிழிலே இருக்கின்ற பெருமை, இது தமிழுக்கு கிடைத்த மிக பெருமை. வள்ளுவரை பற்றி உலகத்திலே இருக்கின்ற எல்லோருமே அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மகாத்மா காந்தி எல்லோரும் அறிந்திருக்கின்றோம். அந்த மகாத்மா காந்தி டால்ஸ்டாயினுடைய கதைகளை படித்தாராம். அதிலே வள்ளுவரை பற்றிய பல கருத்துக்கள் வந்ததாம். டால்ஸ்டாயிடம் கடிதம் மூலமாக மகாத்மா காந்தி தொடர்பு கொண்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கின்றன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், மிஸ்டர் காந்தி, உங்களுடைய நாட்டிலே, குறிப்பாக தமிழ்நாட்டிலே திருக்குறள் என்னும் ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலில் இருந்துதான் நான் இந்த கருத்துக்களை பெற்றுக்கொண்டேன் என்று காந்திக்கு டால்ஸ்டாய் ஒரு கடிதம் எழுதியதாக தமிழ் வரலாற்றிலே நாங்கள் காண்கின்றோம். அதன் பின்புதான் இந்தியாவிலே பிறந்த மகாத்மா காந்தி, அகிம்சையை கையில் எடுத்த மகாத்மா காந்தி, இந்திய சுதந்திரத்துக்காகவே போராடிய மகாத்மா காந்தி வள்ளுவத்தை தேடி தான் தமிழனாக பிறக்கவில்லை, தமிழை படிக்கவில்லை என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த வள்ளுவத்தை படித்துக் கொண்டே இருந்தாராம் என்று அந்த செய்தியை அறிகின்ற பொழுது தமிழின் பெருமை எப்படி இருக்கிறது பாருங்கள். ருஷ்யாவில் இருக்கின்ற ஒரு ருஷ்யன் திருக்குறளை தேடி படித்திருக்கின்றான். இந்தியாவிலே வாழ்ந்த மகாத்மா காந்தி திருக்குறளின் அருமை தெரியாது என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு திருக்குறளை, அந்த மொழிபெயர்ப்பை அல்லும் பகலும் படித்து வந்தார் என்பதை நாங்கள் அறிகின்றோம். திருக்குறள் என்பது தமிழின் மிக பெரிய சொத்து. தமிழினுடைய பெருமையை என்றும் உலகம் முழுவதும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய நூல் திருக்குறள். உலகத்திலே பிபிலிய நூல் நிறைய மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக மொழிபெயர்க்கப்பட்ட மிக பெரிய தமிழின் பெருமை கூறுகின்ற நூல் திருக்குறள். இந்த திருக்குறளை பற்றி நாள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் இதை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகின்றேன். அன்பு வணக்கம். யாவரும் தமிழின் பெருமையை மனத்தில் பதிப்போம்.